சாட்டர்டே மணி 11 போகுது. ஸ்கூல் கிளம்பிட்டோம். 10:30 மணிக்கு கிளம்பணும்னு பேசணும். ஏன்னா 12:30க்கு தான் ஸ்கூல், 11:30க்கு தான் ஸ்கூலில் இருக்கணும். அத்தருக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்குது. பட் அவன் ப்ரோக்ராம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைம் இருக்குது. பட் என்னன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் டைமில், ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் டைமில் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். கார் பார்க்கிங் வந்து நமக்கு ரொம்ப தள்ளி கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போனால் ஃப்ரண்ட்டில் உட்காரலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து 1 மணி போல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து 2:45 3:45 இது மூவி போகிறோம். கண்ணப்பா மூவி. சரியான டிராஃபிக். ஸோ 12:30 மணிக்கு முடியும். ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து வண்டியில் உட்காரத்துக்கு 1 மணி ஆகிடும்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸ்கூல்லேருந்து அங்கேருந்து நாங்கள் வேண்டிய மாலுக்கு போகிறதுக்கு எப்படியோ 45 மினிட்ஸ் ஆகும். 12:45 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடணும். ஸோ காலையில் இட்லி சாம்பார் நான் வந்து நல்லா ப்ராப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ எனக்கு லஞ்ச் இல்லைனாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து 3:45க்கு தான் ஷோ. 3:45னாக்கா வீட்டுக்கு மது 4:45 6:45 7 ஆகிடும். அங்கிறது கிளம்புறதுக்கு 7, வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகிடும். ஸோ நான் புது ஃபோனில் இந்த கேமரா நல்லா இருக்கும், 4K குவாலிட்டி. ஆனால் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் அந்த குவாலிட்டி தெரிய மாட்டேங்குது. அதில் கொஞ்சம் பிக்சலேட் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. ஸோ நீங்களும் சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பாருங்கன்னு. ஸோ அது வந்து நான் அப்லோட் பண்ணுற இது வந்து கம்மி ரெசல்யூஷனில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி. ஸோ இனிமேல் செக் பண்ணிவிட்டு பண்ணேன். And from Central Mall, it's Centro. After our yoga. வீட்டுக்கு வந்தாச்சு. ரிட்டர்ன் மணி இப்போ பாருங்க 8 போகுது. குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே. அலாம் செட் பண்ணாம ஃபுல் தூக்கம் தூங்கி திருப்தியா, எந்த பதட்டம் ஹரிபரி இல்லாம ரிலாக்ஸ் மைண்டா காலையில எந்திரிக்கிற ஆனந்தம் இருக்குதே, ஆஹா, அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்று கண்ணு சண்டேக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. சாட்டர்டேக்கும் ஸ்கூல் வச்சிடுறாங்க. நேற்றும் ஸ்கூல் இருந்துச்சு, காலையில் எந்திரிச்சாச்சு. நேற்று கிட்டத்தட்ட ஃபுல் டே வெளியிலே இருந்துட்டோம். ஹலோ, குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு சண்டே. நேற்று பயங்கர கடுப்பாகி போச்சு. எதனால கடுப்புன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு தோசை அண்ட் சாம்பார் ரிப்பீட் டெலிகாஸ்ட். சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படியும் ஈஸியாக 2 நாளைக்கு வந்துடும். இது வந்து பருப்பு நான் வச்சிருக்கிறது வந்து நேற்று சாம்பாராக கன்வெர்ட் பண்ணேன். அதுதான் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. நல்லா திக்கா, நேற்று விட இன்னைக்கு இன்னும் டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா திக்கா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் வந்து ஸோ பசங்க வந்து ஹஸ்பண்டோட F1 ரேஸ் மூவி போயிட்டாங்க. இது வந்து நான் ஏற்கனவே அவங்க புக் பண்ணி பிளான் பண்ணி வச்ச மூவி தான். நடுவில் நான் இந்த மூவி வந்து கொண்டு வந்துட்டேன். கடுப்பு ஏன்னா செம்ம போர் மூவி, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பசங்க இன்டர்வல் வரைக்கும் தூங்கிட்டாங்க. இன்டர்வலில் வீட்டுக்கு போகலான்னு ஒரே ஆட்டம். ஸோ நான் எதிர்பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனேன். பட் மஜா நஹி ஆயா. ஸோ மத்தியானத்துக்கு வந்து ஆக்சுவலி டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் மட்டன் கொஞ்சம் காலையிலேயே மேரினேட் பண்ணி வச்சுட்டு, ஸோ சிக்கன் மட்டன் வந்து மத்தியானமாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். மட்டன் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து பெப்பர் ஃப்ரையாக மாற்றிடலான்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க மட்டன். ஸோ நல்லா பெப்பர் ஃப்ரை போட்டு அதுக்கு ஒரு பிளேட்டிங் எல்லாம் கொடுத்து எக் எல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நாள் பொறுத்து கீக் ரோபோ எடுத்திருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற போல். ஸோ குஷ்கா எம்டி பிரியாணி, சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் இது வந்து பிரியாணிக்கு எல்லாமே பண்ண வேண்டியது. ஃப்ளேவர்ஸ், மசாலா, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு புதினா எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் போட்டு பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு காலையிலையும் லஞ்சுக்கு இதே கொடுத்துட்டு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கூட பண்ணிட்டேன். ஸோ இது வந்து தேங்காய் பால். ஸோ சிக்கன் மத்தியானமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ஊற்றி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். டிமார்ட் போகும்போது எப்போவுமே ஒரு மில்க் மேட் அப்புறம் வந்து ஒரு தேங்காய் பால் பேக்கெட் எமர்ஜென்சிக்கு வாங்கி வைப்பேன். டெட்ரா பேக் அது யூஸே பண்ணல. சரி, அது வந்து பாதி 2 டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காலையில் பசங்களுக்கு லஞ்சுக்கு இது தான். இது வந்து அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு கூட எந்த கிரேவி சைட் டிஷ் தேவையில்லை. பச்சடி வச்சு அப்படியே சாப்பிடலாம். பட் நாளைக்கு காலையில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறேன்.
இன்னைக்கு கிரைண்டர் போடுற வேல்யூ இருந்துச்சு, இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணும். ஸோ கூடயே வந்து இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இது வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் எங்கேயோ பார்த்தோம் போல, ரீல்ஸோ ஷார்ட்ஸோ மறந்து போச்சு. 4 பங்குக்கு 1 4:1 ரேஷியோ. 4 கப்பு வந்து தலியா, புரோக்கன் வீட் தலியா, 1 கப்பு வந்து ஒயிட் ஹோல் உரத் தால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். சில ரெசிபிஸ் பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தோணும். அதே மாதிரி தான் இந்த ரெசிபி பார்த்த உடனே தோணுச்சு. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ்: சம்பா கோதுமை ரவை, உளுந்து, வெந்தயம். ஸோ கழுவி நல்லா சோக் பண்ணியாச்சு. மத்தியானம் ஃபுல்லாக சோக் ஆகிட்டு ஈவினிங் பேக் டு பேக் 2 மாவு அரைச்சிட்டேன். ஸோ போன வாரம் வந்து மில்லட் மாவு, கசின் சொன்ன மில்லட் மாவு அரைச்சேன். இந்த வாட்டி இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வெந்தயம், சம்பா வீட் இதெல்லாம் வந்து பசங்க நார்மலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் வெஜ் சைட் டிஷ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்ம நல்லா வீக் டேஸ்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எவ்வளோ ஹெல்தி. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இதுல வந்து நான் தோசை ஊத்தும் போது, இட்லி ஊத்தும் போது பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியல. சுத்தமா நோ கம்ப்ளைண்ட்ஸ். இது என்ன வித்தியாசமா இருக்கு, இது என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஒண்ணுமே கேட்கல. ஸோ நாளைக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் எடுத்து வெளியில புளிக்க வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நைட்க்கு இதுதான் டின்னர். குஷ்கா நல்லா சூப்பரா ரெடி. அண்ட் கீ குரோபோல ஆஹா, ஸோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். பசங்களும் ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டாங்க. ஏன்னா கீ குரோபோல பண்ணது. ஸோ குட் மார்னிங். இது வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது மண்டே. வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி சட்னி நான் கொஞ்சம் கூட பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டேக்கும் ஆயிடுற மாதிரி. இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நம்ம ஊர் கிளைமேட்க்கு ஒன்றுமே ஆகாது. இது கூட வந்து நம்ம செம்ம கோதுமை ரவையில் அரைச்ச மாவு சூப்பராக புளிச்சிருக்கு. அதில் இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ணியாச்சு நம்ம குஷ்கா. ஸோ இதுதான் பசங்களுக்கு. ஸோ நேதே புக் பண்ணிட்டாங்க. இது வந்து சடன் வடைனாக்கா நான் வந்து நைட்டே இந்த பருப்பு ஊற வச்சுட்டேன், சனா தால் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம குஷ்காக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ், அது என்னன்னா பெங்காலி ஸ்பெஷல் சோலேர் தால். ஸோ கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னு சொல்லி நான் வடைக்கு எடுத்து கொஞ்சம் அரைச்சி குட்டி மிக்சிலே அரைச்சிட்டேன். ஸோ மசால் வடை போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலான்னு பாருங்க. என்ன மாதிரி மாவு புளிச்சு வந்திருக்கு. அப்படியே நார்மல் நம்ம இட்லிக்கு நார்மல் ஒயிட் ரைஸ் கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இது டேஸ்ட் கூட அவ்வளோ சாஃப்டா வந்துச்சு. செம்ம, வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து சோலேர் தால். நான் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி எப்பயாவது நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் மஸ்ட் அல்டிமேட் ரெசிபி. இது வந்து பெங்காலி டிஷ். கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நோ அனியன், நோ கார்லிக். அதே மாதிரி தக்காளி கூட கிடையாது. ஸோ இது வந்து பூரியோட அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷன். நம்ம எம்டி பிரியாணி அப்படியே சாப்பிடல. எதுவுமே சைட் டிஷ் கிரேவிஸ் தொட்டுக்க தேவையில்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்கோம். பட் இந்த சோலேர் தால் வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். அவ்வளோ ஈஸி. இந்த சோலேர் தால் வந்து பூரிஸோட அட்டகாசமான காம்பினேஷன். அவங்க வந்து லூச்சின்னு சொல்லி ஒன்று மைதா மாவுல பூரி செய்வாங்க. செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அலாம் பர்சனா, நோ அலாம் பர்சனா? டெய்லி நினைக்கிற டைமுக்கு காலையில் உங்களால் வித்தவுட் அலாம் எந்திரிக்க முடியுதா எஃபர்ட்லெஸ்லி? என்னால எல்லாம் சான்ஸே கிடையாது. அலாம் இல்லைன்னா அவ்வளோதான். டப்பாஸ் ரெடி. பசங்க ஸ்கூலுக்கு லஞ்ச், ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அத்தருக்கு மட்டும் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் 5 நாள் காலையில் 5 மணி அலாம் வச்சு எந்திரிக்கணும், சண்டே வர வரைக்கும். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதன்கிழமை. எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணணும். பசங்க வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து இது கிடையாது, வெட்னஸ்டேக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கிடையாது. ஸோ அந்த மூவி அப்போ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பயங்கர ஸ்டார் காஸ்ட். மோகன்லால், என்னது பிரபாஸ், அக்ஷய்குமார், அதுக்கப்புறம் சரத்குமார், இன்னும் ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட். அது இந்த மாதிரி காலஸ்தி மேலே அதோட ஹிஸ்ட்ரி மூவி. ஐயோ, நல்ல பெரிய ஸ்க்ரீனில். அது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். பயங்கர கடுப்பாகி போச்சு, இவ்வளோ ட்ராகி. அப்பா. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து லைவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1st to 6th ஜூலை. பிக் பிராண்ட்ஸ், பிக் டீல்ஸ், பிக் சேவிங்ஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸ்லையும் உங்களுக்கு நல்ல நல்ல டீல்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதிக்கு அல்டிமேட் பிராண்ட் சேல்ஸ் ஓவர். ஜனசியா பிராண்ட்லேருந்து காட்டன் குர்த்தி பிங்க் கலரில், சேம் டு சேம் நான் வந்து ப்ளூ கலரில் வாங்கி யூஸ் பண்ணி அது ரொம்ப நல்லா பிடிச்சி போய் இன்னொரு வாட்டி சேம் டு சேம் ப்ளூ கலரில் வாங்கினேன். சேம் டு சேம் ப்ளூவில் இது வந்து நான் லெஃப்ட் ரைட் சென்டர் யூஸ் பண்ணி இது வந்து 2வது வாட்டி வாங்கியிருக்கேன் அதே கலரில். ஸோ அதனால தான் சரி, ஒரு கலர் வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி பிங்க்கில் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு என்னவோ இந்த கலர் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர்னால் அப்படியோ, கொஞ்சம் லைட் கலர் அப்படியோ. பட் எல்லாமே சேம் பாருங்கள். பிரிண்ட் இது, இங்கே லேஸ் கொடுத்துருக்குறது, இங்கே லேஸ் கொடுத்துருக்குறது சேம் டு சேம். இதுக்கு நம்ம ஒரு லெகிங் போட்டு அப்படியே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்தி மாதிரி, ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்.
பியோர் காட்டன் ஃப்ளாரல் பிரிண்டட் ஃப்ளேர் குர்த்தா ஓட விலை 699. ஸோ இதில் நேவி ப்ளூ ஆப்ஷனும் இருக்குது. பியூட்டிஃபுல் ஷைனி சில்கி குர்த்தா இருங்க, இது கிளாஷ் ஆகுது, இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஷைன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரெட்டும் இருக்குது, நல்லா மரூனிஷ் ரெட்டும் இருக்குது. பட் என்கிட்ட அதே ஸ்டைலில் ஒரு குர்த்தி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். எந்த கலர் பாருங்கள், என்ன மாதிரி ஷைனு, அந்த கார்டன் சில்க். ஸோ நான் சின்ன வயசில் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து தீபாவளி டைமில் இந்த மாதிரி துணி எடுத்து தப்பாங்க, கார்டன் சில்க், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பாருங்கள் அதே மாதிரி இருக்குது. ஸோ இதில் ரெட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ஷைன் பாருங்கள். இது மெயின் வாங்குனதே வந்து இந்த ஷைனுக்கு தான். இந்த கலர் ப்ளூவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா கோல்டன் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கிராண்டாக ஒரு பாட்டம் துப்பட்டா போட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுக்கலாம். பீவா பிராண்ட்ல இருந்து விஸ்கோஸ் மெட்டீரியல் ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் குர்த்தா 960 rupees. இதில் நமக்கு ரெட் கலரும் இருக்குது. இதுவும் நல்லா ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு காட்டுறேன். ஸோ நல்லா ரங்கீலா மாஸ்ட் கலர்ஸ், நல்ல ஹாப்பி செலிப்ரேட்டட் கலர்ஸ், ஃபெஸ்டிவ் கலர்ஸ், நல்லா ராணி பிங்க்கு, எல்லோ, ஒயிட், ப்ளூ அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷைன் இருக்குது. ஸோ பாருங்கள் ஷைன், ஃபுல் ஷைன். ஸோ துணியும் நல்லா சாஃப்டாக, அவ்வளோ ரிங்கிள்ஸ் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஜம்முன்னு யூஸ் பண்ணலாம். பாட்டம் வந்து பிளெயின் ஃபூஷியா கலரில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்து உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், விட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது. லென்த் ஓகே, லென்த் வந்து நார்மல் லென்த் தான். போட்டாலே நமக்கு இது கூட எக்ஸ்ட்ரா மேக்கப் ஜுவல்லரி எதுவுமே தேவையில்லை. இந்த ட்ரெஸ்ஸே நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துரும். ஸோ இந்த கலர் ஃபீல் அப்படி. ஸோ இது வந்து இப்படி கழுத்து ஒரு பக்கமும் துப்பட்டா அப்படி தொங்க விட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போடலாம் கழுத்து இது பண்ணி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ரேயான் பிளெண்ட் பேண்ட் குர்த்தா துப்பட்டா செட் 681 rupees. இது வந்து மென்ஸ் பேண்ட்ஸ், வீட்டில் போட்டுக்கலாம், காட்டன், டெய்லி வேர்க்கு, பேக் ஆஃப் 3. ஸோ ஜிப்ஸ் இருக்குது பாக்கெட்டில். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சைஸ் பெருசு வாங்கணும். மென்ஸ் 100% காட்டன் ஷார்ட்ஸ் ஃபார் டெய்லி யூஸ் பாருங்கள் 397. இதில் 3 பீஸ் இருக்குது. இது சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், காம்போ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ முடிந்தது, vlog முடிந்தது. அடுத்த vlogல சந்திப்போம். இந்த லக்ஷ்மி வேறு வந்து எனக்கு டென்ஷன் கொடுத்துட்ருக்கா. நாளைக்கு ஊருக்கு போகிறான். காலையில் வந்து நான் வேலை பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். எப்போ வருவா ? ஃபோன் கூட இல்லை. இப்போ எனக்கு எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு வரமாட்டா, 10 நாளைக்கு வரமாட்டானா நான் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருக்குன்னா சொல்லி கேட்கலாம். அது வேறு எனக்கு பார்க்கணும். இப்போல்லாம் வந்து இந்த ஆப்ஸ் இருக்கா நிறைய, பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேலைக்கு மட்டும். எனக்கு ஏன்னா வீடு பெருக்க துடைக்கிறதுக்கு, பாத்திரம் எல்லாம் கழுவுறது எனக்கு ப்ராக்டிஸ் இருக்காது, நானே கூட பார்த்துப்பேன். பட் அப்படி நமக்கு யாருன்னா வேணும்னா சாட்டர்டே சண்டேக்கு எனக்கு கெஸ்ட் மேபி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒகேஷன்ஸில் நமக்கு யாருன்னா வேணும்னா ஆப் மூலியமாக வாங்கிக்கலாம். மற்ற இடத்துல ட்ரை பண்ணதில்லை. சரி பார்ப்போம். ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.